अस्सलाम ऐ बादशाह अंबिया अस्सलाम ऐ हज़रत खैरिल वरा अस्सलाम ऐ ज़ीनते फर्श ज़मीन अस्सलाम ऐ जानशीन अर्श बरीम अस्सलाम ऐ ताजदार रहनुमा अस्सलाम ऐ इफ्तिखार हल्लता मा ज़ाल नूर मुहम्मदिन मुतनक़िला في الطيبين الطاهرين ذوي العلا حتى لعبد الله جاء مطهرا وبوجه آمنة بدا متهللا وأحسن منك لم تر قط عين وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء شبيهك بدر الليل بل أنت أنور ووجهك من نور ملاحة أزهر لخمسة وطفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு ஜல்ல ஜலாலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா அல்ஹம்துலில்லாஹி தும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுல்ஹிமுனி அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய நமக்கெல்லாம் மிகப்பெரிய பேருபகாரத்தை அல்லாஹ் செய்துள்ளான். மாஷா அல்லாஹ். அந்த மிகப்பெரிய அளவிலாத பேருபகாரம் அவனது ஹபீபுல் ஆதமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் அவர்களின் மேலாம்பரமான ரிசாலத்துல் கரீமாகிய லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை
ஈமான் கொள்ளக்கூடிய மேலாம்பரமான பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான். இந்த பாக்கியம், இந்த செல்வத்திற்கு நிகரான ஒரு செல்வம் கிடையாது மாஷா அல்லாஹ். ஈமானுடைய செல்வத்திற்கு நிகரான ஒரு செல்வம் கிடையாது மாஷா அல்லாஹ். எல்லா செல்வங்களும் அழிந்து போகும். ஈமானுடைய செல்வம் நம்மை துனியாவிலும் அது சுபிட்சமாக வாழ வைக்கும், ஆகிரத்திலும் நம்மை சுபிட்சமாக வாழ வைக்கும். மற்ற ஈமானுக்கு மாற்றமான எல்லா செல்வங்களும் அது அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகி போன மூதேவிகளிடத்திலும் உண்டாகும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை கடந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான 40வது வயசுல நபித்துவம் பகிரங்கப்பட்டுச்சு. நமக்கெல்லாம் தெரியுமா சார்? நபித்துவம் மாஷாஅல்லா என்ன? நபித்துவம் பகிரங்கப்பட்டது நாயகத்துடைய சங்கையான 40வது வயசுல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது நபித்துவம் சுஹரத்தானுச்சோ, பகிரங்கப்பட்டுச்சோ, அந்த ஸ்பாட்ல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய பரம விரோதி ஆயிட்டான் அபூ ஜஹல். கண்மணி நாயகத்துக்கு என்ன கணக்கில்லாத தொல்லைகளை கொடுத்தான். ஒரு தொல்லை, 2 தொல்லை இல்லை. இந்த அபூ ஜஹல் அவனுக்கு வேலையே என்னன்னா, காலையில சூரியன் உதிச்சா ராத்திரிக்கு அது சூரியன் மறைய வரையில என்ன என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம், நாயகத்தை எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கலாம்னு சிந்திக்கிறது தான் அபூ ஜஹலுடைய பிரதானமான சிந்தனையா இருக்கு. அவனோட வேலையே தான். அவனுக்கு அப்படி 3 வருஷம் யோசிக்கிறான். நாயகத்துடைய சங்கையான 43வது வயசு. மாஷா அல்லாஹ் சிரியாவுக்கு போனான். ஷாம் நாட்டுக்கு அபூ ஜஹல் பெரிய வியாபார குழுவுடைய தலைவரா போறான். அவன் வாழ்நாளிலேயே அப்படி ஒரு சுபிட்சத்தை வியாபாரத்துல கண்டதில்லை. அவ்வளவு பெரிய வியாபாரத்துல என்ன பெரிய அவனுக்கு சுபிட்சம் உண்டாயிடுச்சு. அங்கேயே வச்சு அந்த ஷாம் நாட்டிலேயே வச்சு அந்த வியாபார அந்த குழுக்கு மத்தியில வச்சு அவன் என்ன சேலஞ்ச் பண்ணான், எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற எல்லா செல்வத்தையும் முழுமையாக செலவழித்தாகினும் முகம்மது அட்ரஸ் இல்லாம ஆக்குறதா என் வேலைன்னு சொல்லி என்ன சபதம் எடுத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன அழிக்கிறது தான் அவன்ற அந்த பொருளை கொண்டு, அந்த பொருளாதார பலத்தை கொண்டு அவன் செய்யற பிரதானமான வேலை, அந்த வேலை தான் சேலஞ்ச் எடுத்தான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செஞ்சான், அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரகாசத்தை அகில உலகத்திலே அல்லாஹ் ஜொலிக்க வச்சு நாயகத்தை எதிர்த்த அபூ ஜஹல் என்ன அல்லாஹ் அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டான். அபூ ஜஹல் அல்லாஹ் அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டான். அப்ப மற்ற செல்வங்கள் எல்லாம் எல்லாரும் கிடைக்கும். இந்த ஈமானுடைய செல்வம் இருக்குது, இதுக்கு நிகரான ஒரு செல்வம் கிடையாது. இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் மாஷா. அதனாலதான் குர்ஆன் மாஷா அல்லாஹ் என்ன மூமின்களை அல்லாஹ் தனியாக்குறான். முஸ்லிமும் மூமினும் ஒண்ணு இல்லைங்கிறது குர்ஆன். முஸ்லிம் வேற, மூமின் வேற. முஸ்லிம் வேற, மூமின் வேறேன்னு அல்லாஹ் சொல்றான். யாராவது ஒரு மூமின் இல்லாம ஒரு முஸ்லிம் அவன் தன்னை மூமின்னு சொன்னா அல்லாவே ஜவாப் சொல்றான், நீ இன்னும் மூமின் ஆகல, நீ முஸ்லிம்னு சொல்லி மாஷா. நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்ப முஸ்லிமும் மூமினும் ஒண்ணாக மாட்டாங்க. முஸ்லிமும் மூமினும் ஒன்றாக மாட்டார்கள். இஸ்லாமுடைய எல்லா தொடர்பும் நம்முடைய உடலோடு இருக்குது. இஸ்லாமுடைய தொடர்பு எல்லாம் எங்க இருக்குது? நம்முடைய உடலோட, ஜெசதோடு இருக்குது மாஷா அல்லாஹ். ஈமானுடைய தொடர்பு நம்முடைய கல்போடு இருக்குது மாஷா. ஈமானுடைய பாகம் எது? கல்பு. ஈமானுக்கு என்ன? ஜெசது, அதாவது சரீரம், பாடி, உடம்பு. என்ன ஈமானுக்கு? அது
ஒரு தொடர்பும் கிடையாது. ஈமானுடைய முழு தொடர்பும் உள்ளத்தோடு இருக்குது மாஷா. ஈமானுடைய முழு தொடர்பு எங்க இருக்குது? உள்ளத்தோட கல்போட இருக்குது மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன, அல்லாஹ்வுடைய நியமத்தை நம்முடைய உச்சி தொட்டு உள்ளங்கால் வரை என்ன நிறைஞ்சு வழியுது. நாம ஒரு மூச்சு மாஷா அல்லாஹ் ராஹத்தா விடுறோமே, அது அல்லாஹ்வுடைய பெரிய நியமத். எத்தனை பேர் என்ன பெரிய பங்களா வச்சிருக்கிறான், விலை உயர்ந்த கார் வச்சிருக்கிறான், ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஒழுங்கா சுவாசிக்க முடியாம என்ன வெண்டிலேட்டர் வச்சுட்டு என்ன ஐசியூல கிடக்குறான். அவன் ஆஸ்தியோ அதிகாரமோ பங்களாவோ காரோ ஒண்ணு என்ன செய்யல, அங்க யூஸ் ஆகல, எது அவனுக்கு என்ன பிரயோஜனம் அளிக்கல. அப்ப இந்த ஒரு சுவாசம் நம்ம ராஹத்தாவோட அல்லாஹ் தௌஃபீக் செய்யறான்னு அல்லாஹ்வுடைய பெரிய நியமத். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நியமத்துக்கு அளவே கிடையாது. நம்முடைய உச்சி தொட்டு உள்ளங்கால் வரைன்னு அல்லாஹ்வுடைய நியமத்தை நிரம்பி வழி. எல்லாவற்றிலும் மேலானது மாஷா அல்லாஹ் எது? ஈமான். எல்லாவற்றிலும் மேலானது ஈமான் மாஷா அல்லாஹ். ஈமானுடைய செல்வத்துக்கு நிகராக ஒரு செல்வம் கிடையாது. ஈமானுடைய செல்வத்துக்கு நிகராக ஒரு செல்வம் கிடையாது மாஷா அல்லாஹ். இத நமக்கு என்ன அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவருடைய கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீம்ல தெல்ல தெளிவாக மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வே நமக்கு சொல்லி தரான். ஈமானுடைய செல்வம் எந்த அளவுக்கு மகா உன்னதமானது, மகா விசேஷமானது, நிகரில்லாத செல்வம் ஈமான். நிகரில்லாத செல்வம் ஈமான். அந்த ஈமானுடைய தொடர்பு எங்க இருக்குது? கல்போட இருக்குது. ஈமானுடைய முழு தொடர்பும் நம்முடைய கல்போட தான் இருக்குது. கல்போடனா எப்படி? அதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு பொருள் என்ன, அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் ரத்தின சுருக்கமாக நான் விளங்க வேண்டுமே ஆனால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் குதுசியாவோடு நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்தோடு நமக்கு எந்த அளவுக்கு அன்பும் பிரியமும் பாசமும் காதலும் இருக்குதோ அதுதான் ஈமான் மாஷா. அது என்ன? ஈமான் மாஷா அல்லாஹ். ஈமானுடைய தொடர்பு முழுசா எங்க இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ذات குதுசியாவோடு இருக்குது மாஷா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்தோடு இருக்குது ஈமானுடைய தொடர்பு. அப்ப மாஷா அல்லாஹ் நாம என்ன எல்லா விஷயத்திலையும் நம்ம தெளிவா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம் நமக்கு தெரியும், நேற்று என்ன சாப்பிட்டோன்னு உஷார் இருக்கும். நம்மள வீடு வாசல் சொத்து பத்து வாகனம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நமக்கு என்ன, எல்லாம் நமக்கு என்ன நினைவு இருக்குது, எல்லாம் கையால் இருக்கும், எல்லாத்திலையும் தெளிவான அறிவு இருக்குது அல்லாஹ் வழியால. ஈமான்ல எந்த அளவுக்கு இருக்குது? ஈமான்ல எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம அக்கௌண்ட் எந்த பேங்க்ல இருக்குது நமக்கு தெரியும். போன வருஷம் என்ன, எனக்கு ஒரு பேங்க்ல அக்கௌண்ட்லாம் கிடையாது, உங்களுக்கு சொல்றேன், புரியுதா? நான் இதுவரைக்கும் என்ன அல்லாஹ் எனக்கு எவ்வளவோ தௌலத் தர்றான், என் ஹயாத்துல இது வரைக்கும் எந்த பேங்க்குக்கு நான் போனதும் கிடையாது, அந்த பேங்க் வாசல் நான் கண்டதும் கிடையாது மாஷா. அல்ஹம்துலில்லாஹ். என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் சதகா ஷரீஃப்ல ஒரு வருஷத்துக்கு ஃப்ளைட்டுக்கு போற அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா மாஷா நீங்க ஒரு சொத்து வாங்கிடலாம். ஆனா என்ன கிடையாது, பேங்க நான் பார்த்தது இல்லை மாஷா. என் பேங்க் பெரிய பேங்க், என் பேங்க் இருக்குது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் ஷரீஃபிலே தாஜ் முபாரக் இருக்குது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஒரு மனுஷன் அவன்ற வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் தெளிவான சிந்தனையோடு இருக்கான். ஈமான் விஷயத்துல எப்படி இருக்கான்? ஈமான்னா என்ன மாஷா? அதுக்கு பொருள் என்ன?
ஈமான பத்தி மாஷா அல்லாஹ் என்ன சொல்லும் பொழுது ஈமானுக்கு ஷரத்து, ஈமானுக்கான நிபந்தனை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால சொல்ற மாதிரி, இக்ராரு பில் லிசானி நாவால சொல்லுதலும், வ தஸ்தீகும் பில் கல்பி அவன் கல்பை கொண்டு அதை உண்மைப்படுத்துதலும். கல்புல உண்மையா விளங்குறது, கல்புல உண்மையா விளங்குறது. கல்புன்னு சொன்னாவே அதுக்கு பேரு அறிகிறது தான். கல்புன்னு சொன்னா அதுக்கு என்ன பேர்? என்ன? அறிதல், மாலூமாக்குதல், மஃபூமாக்குதல். அதுதான் கல்பு மாஷா. கல்புல வேற அறிகிறது தான். மாஷால என்ன? இக்ராரும் பில் லிசானி தஸ்தீகும் பில் கல்பி, நாவால சொல்றது கல்பால விளங்குறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால சொல்றது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை எப்படி நமக்கு சொல்லி தந்தாங்களோ அது மாதிரி மாஷா அல்லாஹ் கல்பால என்ன? நம்புறது, விசுவாசம் கொள்றது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மகா கௌரவத்தை எப்படி சொல்லி தந்தானோ அது மாதிரி கண்மணி நாயகத்தை நம்ம என்ன செய்யறது? மஹப்பத்தை வச்சு நாயகத்தை கொண்டாடுறது. புரியுதா? எப்படி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி சொல்லி தந்தாங்களோ அது மாதிரி அல்லாஹ்வை நம்புறது. விளங்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நமக்கு எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படி நம்புறது. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கறானோ அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வச்சு நாயகத்தை கொண்டாடுறது. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மொத்த உலகத்துக்கும் குறிப்பாக மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ரப்புல் ஆலமீனுடைய ஹிதாயத்துடைய பொக்கிஷமான அல் குர்ஆனுல் கரீம். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன முதல்ல சூரத்துல் அலக்ங்கிற இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்ங்கிற 96வது சூரத்து ஷரீஃப் 96வது அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்குறான், நாயகத்துக்கு கொடுக்குறான். அதுல மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், அல்லதி அல்லம பில் கலம், அல்லதி அல்லம பில் கலம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எழுதுகோல் கலம் மூலமாக, கலம்னா என்ன? பேனா, எழுதுகோல். எழுதுகோல் மூலமாக எழுத கற்றுக் கொடுத்தான் உங்களுக்கு. மாஷா அல்லாஹ். அதாவது கலம் மூலமாக எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்தா உங்களுக்கு. மனிதர்களே, மனித சமுதாயமே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, கலமின் மூலமாக, கலமுடைய நிஸ்பத் ஷரீஃப்ல மணியத்துல 7:2 ஒரு 7:20 போல இஷாரா செய்யும். அல்லதி அல்லம பில் கலம், எழுதுகோல் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தங்கிறான். எழுதுகோல் மூலமா அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இந்த இடத்துல அல்லாஹ் பில் கலம்னு சொல்றது மாஷா அல்லாஹ். கலம்னு சொன்னா என்ன? நமக்கு உடனே, அதாவது எல்லாருக்கும் கலம்னு சொன்னா தெரிஞ்சது பேனா. புரியுதா? இங்க பேனா அல்ல பொருள். மாஷா அல்லாஹ் அல்லம பில் கலம், எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் படைப்புகளுக்கு வழங்கினான். குறிப்பாக மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான் பில் கலம், கலம் மூலமாக. இங்க கலம் மாஷா அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய திருநாமங்கள்ல ரசூலுல்லாஹ்வுக்கு கலம்னு ஒரு பேர். மாஷா அல்லாஹ் சாஹிபுல் கலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன எத்தனையோ புகழாரங்கள் குர்ஆன் ஷரீஃப் முழுக்க அல்லாஹ் நிறைச்சிருக்கிறான். முஸம்மில், முதஸ்ஸிர், யாசீன், ஹாமீம், தாஹா. அது மாதிரி என்ன கலம்ங்கிறது கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு அம்சங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்மயமான சிஃபத்து ஷரீஃப்ல நாயகத்துடைய சங்கையான வர்ணனைகள்ல அது ஒரு வர்ணனை. மாஷா அல்லாஹ் கலம்ங்கிறது. மாஷா அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லம பில் கலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக
அல்லாஹ் எல்லா ஞானத்தையும் கொடுக்கிற மாஷா அல்லாஹ். அப்ப எல்லா இல்மும் எங்க இருந்து வருது? ரசூலுல்லாஹ்ல இருந்து தான் வருது மாஷா அல்லாஹ். எல்லா ஆழத்துக்கும், மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, ஜின்களுக்கு மட்டும் இல்ல, புரிஞ்சா? எல்லா படைப்புகளுக்கும், குறிப்பாக மனிதர்களுக்கு, மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா வகையான இல்மையும், எத்தனை வகையான இல்மு இருக்குதோ, இல்மு நீங்க சொன்னா என்ன, ஏதோ தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ்ஜுக்கு போறது, இந்த அஹ்காம்கள் மட்டுமல்ல, எத்தனை வகையான இல்மு இருக்குதோ, அது சயின்ஸா இருந்தாலும் சரிதான், புரிஞ்சா? எந்த சயின்டிபிக்கா இருந்தாலும் சரிதான் மாஷா அல்லாஹ். இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் என்ன, எல்லா விதமான இல்மும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாலேஜ் ஷரீஃபுடைய ஃபைசான கொண்டு மாஷா அல்லாஹ் எல்லா இல்மும் ஸுஹூர் ஆகுது மாஷா அல்லாஹ். அல்லம பில் கலம், அல்லம பில் கலம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்துல கண்மணி நாயத்தை என்ன கலம்னு சொல்லி அல்லாஹ் வர்ணிக்கிறான். இப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா கௌரவமிக்க அற்புதமான ஒரு பேர் அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். என் அடியார்களே, உங்களுக்கு எல்லா இல்மும் என் ஹபீபுல் ஆலமான சாஹிபுல் கலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா தான் உங்களுக்கு வருது மாஷா அல்லாஹ். எல்லா இல்மையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறான். இந்த ஆழத்துக்கு பூரா இல்ம கொடுக்கிறது யாரு? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1500 வருஷத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் எல்லாரும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மாஷா அல்லாஹ் என்ன நாயகமாவது புறாக்கள் எல்லாம் சஃபர் பண்ணவங்க, மேராஜுக்கு போனவங்க. சஹாபாக்கள் என்ன எல்லாரும் ஒட்டகையில இல்ல குதிரையில இல்ல கழுதையில தான் சஃபர் பண்ணுவாங்க. அதனால வாகனம் வேற, காரெல்லாம் கிடையாது, சைக்கிள்லாம் கிடையாது, மோட்டர் பைக்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஜமானால எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்கபூன அலல் மயாசீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயார திருவுளமானாங்க. யர்கபூன அலல் மயாசீர், மயாசீரில் பயணிப்பார்கள். மனித சமுதாயம் எல்லாம் மயாசீரில் பயணிப்பார்கள். மயாசீர்னா என்ன? அரபில டா வராது, தால் வரும், தால் வரும். நம்ம தமிழ்ல டானா போடுறோம்ல, டானா அரபில வராது. அப்போ அரபில டானா போனா சே போடணும், அலிஃப் பா தா சா. அந்த சே 3 படி வைக்கல, சே இருக்குல்ல, அது போட்டா தான் என்ன டானாக்கா அதுதான் போட்டுருக்கு, டானாக்கா அதான் போடணும், சே தான் போடணும். மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயாசீர் திருவிழா போறாங்க. இந்த மயாசீருக்கு, மயாசீர்ங்கிறது புளூரல், ஜமுல உள்ளது, பன்மையில உள்ளது. இதுக்கு சிங்குலர் சொன்னா மௌசர். மௌசர் அதாவது நாயகம் என்ன திருவிழா மாறாங்க, ஒத்த மனித சமுதாயமும் மோட்டாரில் பயணிப்பார்களுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன திருவிழா மாறாங்க? மோட்டாரில் பயணிப்பார்கள். அட ஒரு இஞ்சி அரைக்கிறாந்தாலும் என்ன நம்ம மிக்சில போடுறோம், மோட்டார் தான் ஓடுது. விளங்குச்சா? துணி துவைக்கிறதா என்ன வாஷிங் மிஷின், மோட்டார் தான் ஓடுது. அப்ப எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித சமுதாயம் மோட்டாரோடு ரொம்ப ஒன்றிட்டு போய் இருக்கும் வாழ்க்கையில, அது வாழ்க்கை பயணம் மோட்டாரில் இருக்குங்கிறாங்க எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை எடுத்தாலும் என்ன உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு நாளைக்கு மோட்டாரை டச் பண்ணாம ஒன்றும் வேலை நடக்காது. நடக்குமா? ஏதாவது குளிக்க போறோம், மோட்டர் போட தானே டேங்க்ல தண்ணி ஏறும். இப்ப எந்த ஆத்துக்கு எந்த குளத்துக்கு போய் யார் குளிக்கிறா? அது ஒரு காலத்துல இருந்துச்சு ஆத்து குளத்துக்கு போறதெல்லாம். அப்ப எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்கபூன அலல் மயாசீர் திருவிழா மாறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மயாசீர்னா புளூரல், ஜம்மு, அது பன்மை. அந்த பன்மை இப்போ உதாரணத்துக்கு என்ன, வீடுகள் எல்லாம் நிறைய இருக்குதாங்க. வீடுகள், வீடுகள் என்ன பன்மை, நிறைய குறிப்பிடுறது. அதுல ஒருமை என்ன, வீடு, அந்த ஒரு வீடு இருக்கு. இது என்ன சிங்குலர், ஒருமை. அப்ப ஒருமையில சொன்னா மௌசர். அந்த மோட்டார் தான் என்ன அரபில மௌசர்னு வரும், டா வராதுன்னு சொன்னான்ல, மௌசர். அதுக்கு புளூரல் என்ன, மயாசீர்.
யர்கபூன அலல் மயாசிங்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் என்ன மோட்டார்ல டிராவல் பண்ணுவாங்க, மோட்டார்ல வாழ்க்கை பயணம் இருக்கும். அதாவது டிராவல் சொன்னா வாழ்க்கை பயணம், பயணிப்பார்கள். எல்லா யூஸுக்கும் மோட்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வாட்டர் மோட்டரா இருந்தாலும் சரிதான், அது மிக்சியா இருந்தாலும் சரிதான், கிரைண்டரா இருந்தாலும் சரிதான், எல்லாம் எதாவது எந்த பலாயா இருந்தாலும் சரி, எல்லாம் என்ன மோட்டார் தான். யர்கபூன அலல் மயாத்தீர். அப்ப இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் பல நூறு வருஷங்களுக்கு பின்னாடி வரக்கூடியது முன்கூட்டியே இஷாரா செய்யறாங்க எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இல்மு எங்க இருந்து வருது மாஷா அல்லாஹ்? முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல இருந்து வருது மாஷா. விளங்குச்சா? புரியுதா? மெடிக்கலா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே எங்க இல்முன்னு சொல்லி ஒண்ணு இருந்தா, இல்மு என்று ஒன்று இருந்தால் அந்த இல்மு எங்க இருந்து வரும்? ரஹ்மத்தல் லில் ஆலமீன் சாஹிபுல் கலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய திருநாமங்கள் இது ஒரு திருநாமம், மறந்துட கூடாது. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன சங்கையான இந்த ஷாபான் மாதத்துல உள்ள இந்த ஞாயிறு பின்னேரம் திங்கள் இரவு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மிலாத் மௌலூதுல் கரீம் லைலத்துன் நூர் ஈதுன் நூர் யௌமுன் நூர் ஈதுல் ஃபர்ஹா ஈதுல் அக்பர், இந்த நசீர் ஷரீஃப் மஜ்லிஸுடைய முக்கியமான பாடம் நமக்கு பாப் என்ன மாஷா அல்லாஹ்? கண்மணி நாயகத்துடைய அழகிய திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் கலம். கலம்ங்கிறது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு என்ன குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா கௌரவத்தை, மகா உன்னதத்தை, மகா விசேஷத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன அல்லாஹ் சொல்லி தரான். ரசூலுல்லாஹ் யாருன்னு அல்லாஹ் காட்டுறா மாஷா அல்லாஹ். யார் மாஷா அல்லாஹ்? அல்லதி அல்லம பில் கலம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கலமின் மூலமாக கற்றுக் கொடுத்தான் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? கலமின் மூலமாக கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹ்ல ஆன்மாக்களுடைய உலகத்துல நம்ம எல்லாரும் ரூஹ், நம்ம ரூஹ் மட்டுமில்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்கள், எல்லா ரசூல்மார்கள், எல்லா அவுலியாக்கள், மௌதுலானோ ஹாஜா நாயகம், பாஷா நாயகம், எல்லா அவுலியாக்களுடைய அர்வாஹ் முகத்தஸ, எல்லா அர்வாஹும் அம்பியாக்கள் இருந்தாங்க, அவுலியாக்கள் இருந்தாங்க, நம்மளும் இருந்தோம், காஃபிர் இருந்தா, அபூஜஹல் இருந்தா, அபுலஹப் இருந்தா, மோடி இருந்தா, எல்லாரும் இருந்தா. ஒரு ரூஹ் பாக்கி இல்லை. எல்லா ரூஹையும் உலகத்துல இதுவரைக்கும் என்ன வந்திருக்கிற ரூஹ், இனி வரப்போற ரூஹ், புரிஞ்சா? எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி கேட்டான். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான், அலஸ்து பிரபிக்கும், நான் உங்கள் நாயின் அல்லவா, நான் தானே உங்க ரப்பு அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படி கேட்ட உடனே பலா நாயனே நீ தான் எங்க ரப்புன்னு தான் சொல்லி எல்லா ரூஹையும் சொல்ல வைத்தது யாருன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அங்க நாயகத்து ரூஹுல் குதுஸுல் அதீம் தான் முதல்ல அல்லாஹ் நீ தான் எங்க ரப்புன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்க்கு சுஜூத் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரூஹ் ஷரீஃப் சஜ்தா செஞ்சுச்சு மாஷா அல்லாஹ். எல்லா அம்பியாக்கள், எல்லா ரசூல்மார்கள், எல்லா உலகத்தில் உள்ள மொத்த ஆன்மாக்களும் யா அல்லாஹ் நீ தான் எங்க ரப்புன்னு சொல்லி நாம சாட்சி சொன்னோம். நானும் சொன்னேன், நீங்களும் சொன்னீங்க. குர்ஆன் சொல்லுது மாஷா அல்லாஹ், யாரும் மறக்க முடியாது. அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரீரத்துக்குள்ள அல்லாஹ் ரூஹ் ஷரீஃபை ஊதின உடனே அவங்க முதல்ல தும்பல் வந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜஸத் முபாரக்ல அல்லாஹ் ரூஹ ஊதின உடனே முதல்ல உடல்ல ஏற்பட்ட அசர் என்ன? ஹஜ்ஜில தும்புனாங்க. தும்பன உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். புரிஞ்சா? அல்லாஹ் ஆலங்களுக்கெல்லாம் ரப்பா இருக்கிறான அந்த நாயனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் ஷரீஃப் சொல்றதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்மு எங்க இருந்து வந்துச்சு மாஷா அல்லாஹ்? ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹுல் குதுஸுல் அலீம் ஆலமுல் அர்வாஹ்ல சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஞானத்தை வச்சு சொன்னாங்க மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அப்ப அல்லாஹ்வுடைய விஷயமா இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய படைப்புகள் விஷயமா இருந்தாலும் சரிதான், காலிக்குடைய விஷயமா இருந்தாலும் சரிதான், மஹ்லூக்குடைய விஷயமா இருந்தாலும் சரிதான், எல்லா இல்மையும் இந்த உலகத்துக்கு நமக்கு எல்லா படைப்புகளுக்கும் கொடுக்கிறது யார் மாஷா அல்லாஹ்?
நபிகள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மதிதவர் நாயக கோமான் தான் தராங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நமக்கு அல்லாஹ் எப்படி அறிமுகமாக்குறார்? என் அடியார்களே, நீங்க ஈமான் கொண்டிருக்கிற என்னுடைய ரசூல் யாரு தெரியுமா? அவர்கள் மூலமா தான் எல்லா ஞானத்தையும் நான் உங்களுக்கு எல்லா படைப்பும் கொடுக்கிற மாஷா அல்லாஹ். அல்லதி அல்லம பில் கலம். யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் கலம் அவர்கள் மாஷா அல்லாஹ். எல்லா இல்மும் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு வரும் மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எல்லா இல்மையும் மாஷா அல்லாஹ் என்ன எல்லா படைப்பும் கொடுப்பாங்க மாஷா அல்லாஹ். அதனாலதான் ஆயிரக்கணக்கான ஹதீஸ் அல்ல, லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிச்ச சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாமிய உலகத்துல என்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய பேரு கேட்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹதீஸையும் யாரும் பார்க்க முடியாது. அவ்வளவு ஃபேமஸான பெரிய சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அவங்க மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்தில் ரசூலுல்லாஹுடைய ஹதரத்துல் கரீம் வந்து சொன்னாங்க மாஷா அல்லாஹ், நாயகமே, தங்களுடைய திருவாயால சொல்லி தரக்கூடிய திரு வாக்குகளை எல்லாம் நான் கேட்கிறேன், அதை கல்வில மனப்பாடம் பண்ணி பார்க்கிறேன். ஆனா வெளியில நான் போய் என்ன ஆட்களோடு பேசும்போது உலக விஷயங்கள் ஈடுபடும் போது நான் அதை மறந்துடுறேன். எஜமானே, தங்கள்கிட்ட நான் கேட்கிற விஷயங்கள் என்ன மறந்து போயிடுறேன், எனக்கு அது என்ன ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நிசியான் ஆயிடுது நாயகமே அப்படின்னு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்தில் வந்து மாஷா அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா முறையிடுறாங்க. இதை கேட்ட உடனே எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா அப்படியா, நான் உங்களுக்கு ஒரு துஆ செய்யறேன் அல்லாஹ்ட்ட, உங்களுக்கு இனிமே மறக்காது அப்படி சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல ஏதாவது ஒரு திக்ர் சொல்லி கொடுத்தா திக்ரை ஓதுங்க உங்களுக்கு மறக்காது அப்படி சொல்லல. இல்ல அல்லாஹ்ட்ட கேளுங்க அபூ ஹுரைரா அப்படி சொல்லல. அதுக்கு மாத்தமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திருவிழமானாங்க? அபூ ஹுரைரா மேல போட்டிருக்கிற துண்டை எடுத்து பிடிங்க. அபூ ஹுரைரா மேல ஒரு ஷால் போட்டிருந்தாப்புல அந்த துண்டை எடுத்து இப்படி பிடிக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா அப்படி பிடிச்ச உடனே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திரு கரத்தால என்ன ஏதோ அள்ளி போடுற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செஞ்சாங்க 3 தடவை மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு கரத்தால இப்படியே 3 தடவை போட்டாங்க. போட்டுட்டு மாஷா அல்லாஹ் என்ன அது அப்படியே நீங்க உங்க நெஞ்சோட அணைச்சிங்கன்ட்டாங்க. அவங்க நெஞ்சோட அணைச்சிட்டாங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா. அதுக்கு பிறகு என்ன மறதிங்கிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வாழ்க்கையில இல்லாம அல்லாஹ் ஆக்கிட்டா மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அல்லம பில் கலம். இல்மு எங்க இருந்து வருது? சாஹிபுல் கலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? மாஷா அல்லாஹ். மறந்து போனச்சுங்கிற சஹாபிக்கு நான் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பண்ணே இதன மணி 7:20 7:25 மசாலா என்ன ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துருச்சுன்னு சொன்ன சஹாபிக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன், நான் துஆ செய்கிறேன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் நான் துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க அப்படி சொல்லல. அது அல்லாம ஏதாவது இந்த சூரத்தை ஓதுங்க, அந்த ஆயத்தை ஓதுங்க, இந்த திக்ரை செய்யுங்க அப்படிலாம் சொல்லல. துண்டை எடுத்து பிடிச்சுங்கன்றாங்க ஜமா மாஷா. விளங்குச்சா? துண்டை விரிச்சு பிடிச்ச உடனே அள்ளி போட்டாங்க அரமநாயகி திருமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெஞ்சோட அணைச்சிங்கன்ட்டாங்க. அணைச்சிக்கிட்டாங்க, முடிஞ்சு. என்னாச்சு? அப்புறம் ஹம்பல் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட புள்ள அப்துல்லா பின் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இமாம் ஹம்பலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத்தான பிறகு ஷஹீதான பிறகு அவங்களோட மகனாரு வாப்பாட டைரியை திறந்து பார்க்கறாங்க. அது ஒரு டைரி இருந்துச்சு. ஹம்பல் இமாம் ஒரு டைரியில ஹதீஸ் ஷரீஃப்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. ஹம்பல் இமாமுடைய மகன் சொல்றாங்க, அப்துல்லா பின் அஹ்மத் பின் ஹம்பல், அப்துல்லா அவங்க பேர். எங்க வாப்பாட டைரியை திறந்து பார்த்தேன், அதுல 1 கோடி ஹதீஸ் எழுதி வச்சிருந்தாங்க. எத்தனை ஹதீஸ்? 1 கோடி ஹதீஸ் எழுதி வச்சிருந்தாங்க மாஷா அல்லாஹ். அந்த 1 கோடி ஹதீஸ் ஷரீஃப்ல 5 லட்சம் ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் மாஷா. 5 லட்சம் விஷயத்தை அவங்க பைஹார்ட் பண்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு பேர் நினைவாற்றல் மெமரி பவர் இருந்திருக்கணும் மாஷா அல்லாஹ். இறங்குச்சா? யாரு கொடுக்குறா? சாஹிபுல் கலாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கலமுடைய நாயகரான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல என்ன எந்த வழியாக இல்ம கொடுக்கிற ஆழத்துக்கெல்லாம் குறிப்பாக மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தரானோ அந்த நாயகம் கொடுத்தது மாஷா அல்லாஹ். இப்ப என்ன ஆகுது 5 லட்சம் மெசேஜ் ஹம்பலி இமாம் மட்டும் அவங்ககிட்ட இருந்து 5 லட்சம் மெசேஜ் கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க எத்தனை இமாம்கள் எவ்வளவு ஹதீஸ்கள் அவங்க மூலமா வந்திருக்கு மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா கௌரவத்தை மகா மகோன்னதத்தை மகா கண்ணியத்தை அலுமத்துல் அக்பரை நமக்கு ரப்புல் ஆலமீன் எவ்வாறு சொல்லி தரானோ ரசூலுல்லாஹ் யாருன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி தரானோ அதை நாம என்ன செய்யறது படித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ذات قدس العلي العلي மாஷா அல்லாஹ் மஹப்பத்து கொள்ளுதலும் நாயகத்துடைய மகா கௌரவமான உன்னதத்தை நாம் விசுவாசம் கொள்ளுதலும் அதுதான் மசாலா என்ன ஈமான் மசாலா. புரியுதா? ஈமானுக்கு மசாலா என்ன? ஈமானுடைய ஐனியத் அசலியத் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை கல்பால ஈமான் கொண்டது. புரியுதா நான் சொல்றது? கல்பால விசுவாசம் கொண்டது. நாக்கால சொல்றது மட்டும் இல்ல, இக்ராரு பில் லிசானி தஸ்தீகு பில் கல்பி. கல்பால நாவால சொல்லுதலும் கல்பால் உண்மை மெய்ப்பித்தலும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை யாருன்னு சொல்லி தந்தாங்களோ அப்படி அல்லாஹ்வை நம்புறது. புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு, அப்படி நாம நம்புறது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி தரான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அஸீமு ஷான பத்தி குர்ஆன் ஷரீஃப்ல, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறது மாஷா அல்லாஹ் ஈமான் கொள்றது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி தந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன ஈமான் கொள்றது. அல்லாஹ் சொல்லி தர மாதிரி இப்ப அல்லாஹ் சொல்லி தரான் அல்லதி அல்லம பில் கலம், அல்லதி அல்லம பில் கலம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கலம் மூலமா உங்களுக்கு எல்லா ஞானங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். கலம் வாயிலாக, கலமுடைய வாசித்தால, கலமுடைய நிஸ்பத் ஷரீஃப்ல கலம் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். கலம் யார் மாஷா அல்லாஹ்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தது ரசூலுல்லாஹ் தான். உலகத்துல எல்லா விஷயங்களையும் எதுல வரைக்கும் ஒரு வரை யூதர்களுடைய ஒரு பெரிய ஜமாத் வந்துச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானம் ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஷரீஃப் இது சார். யூதர்களுடைய பெரிய கூட்டம் வந்துச்சு. வந்து கேட்டாப்ல அல்லாஹ்வுடைய நபியே, நாங்க தாங்கள் அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலாக ஈமான் கொள்ள வேண்டுமே ஆனால் எங்களுக்கு சில விஷயங்களை தாங்கள் விளக்கி கொடுக்கணும். எங்களுக்கு சில கேள்விகள் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் நாங்க சொன்னோம்னா என்ன, தாங்கள் கரெக்டா ஆன்சர் சொன்னா நாங்க தாங்களை அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலா ஈமான் கொள்றோம். வந்த யூதர்கள் ஏற்கனவே யூதர்கள் என்ன கிரிமினல் மைண்ட் உள்ளவன். ஏதாவது யூதனுடைய அந்த கேரக்டரை குழப்பம் பண்றதுதான் அவனோட வேலையே. வந்தவ என்ன கேட்கிறான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துல பல கேள்விகள் கேட்டாப்ல. அதுல ஒரு கேள்வி, இப்ப இந்த கேள்வியை வச்சு நாம கணக்கு போடணும். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயங்களை மட்டும் படிச்சு கொடுக்கிறவங்க அல்ல அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஞானத்துக்கும் மாஷா அல்லாஹ் திறவுகோல் யாரு, கலம் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எந்த டாபிக்கா இருக்கட்டும். யஹூதிகள் கேட்கிறாப்புல நாயகத்திட்ட, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு குழந்தை என்ன கர்ப்பத்துல அது ஜனிக்கும் பொழுது அந்த புள்ள தாயுடைய சாயலில் உமாவை போல அந்த புள்ள வருது. சில புள்ள வாப்பாவை போல வருது.
சில பிள்ளை உம்மா போல வருது, சில பிள்ளை வாப்பாவை போல வருது. இதற்கான காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. என்ன இஸ்லாம் விஷயமா? என்ன இஸ்லாம் விஷயமா? இஸ்லாத்துடைய ஃபரல்ல 5 ஃபரல், இஸ்லாத்துடைய ஃபரல்லையோ சுன்னத்துலையோ கட்டுப்பாடு காரியமா இது இல்ல. இது மாஷாஅல்லா என்ன தீனுடைய விஷயம் அல்ல. புரிஞ்சா? நான் சொல்றது புரியுதா? தெளிவா இருக்கணும் மூமின் மாஷாஅல்லா. சும்மா என்ன மந்தமா இருக்கக்கூடாது, தெளிவா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயம் மாஷாஅல்லா என்ன ஈமானுடைய ஷரத்திலேயோ இஸ்லாமுடைய ஷரத்திலேயோ ஏசாங்க ஷரத்திலேயோ கட்டுப்பட்ட காரியம் அல்ல. என்ன கேட்கிறான்? கர்ப்பத்துல புள்ள ஜனிக்கும் போது அது தாயுடைய சாயல்ல எப்படி வருது, தாயுடைய குணத்துல எப்படி வருது, தந்தையுடைய குணத்துல எப்படி வருதுன்னு கேட்கிறாப்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் அதுக்கு ஜவாபு தந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய விந்து முந்தி விட்டால் அந்த புள்ள என்ன தாயுடைய குணத்துல வருது, தந்தையுடைய விந்து முந்தி விட்டால் அது தந்தையுடைய குணத்துல வருது. அவளுடைய இது முந்தி விட்டால் அவள் குணத்தில் வரும், அவள் சாயல்ல வரும். அவனுடைய இது முந்தி விட்டால் அவனுடைய சாயல்ல வருங்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதை கேட்ட உடனே யூதர்கள் என்ன பிரமிச்சு போயிட்டாங்க. காரணம் என்ன? இது அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமுடைய இஸ்லாம்னா என்ன, ஈமான் என்ன, அதுக்குள்ள ஷரத்துல கட்டுப்பட்ட காரியம் அல்ல. ஆனால் இங்க விஷயம் என்ன? எந்த ஞானமா இருந்தாலும் எந்த இல்மாக இருந்தாலும் அத்தனை இல்மும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ذات இலாஹியாவுல இருந்து மக்லூகாத்துகளுக்கு மத்தியில ஒரு இல்மு ஸுஹூர் ஆகுதுன்னு சொன்னா அது ذات முஹம்மதியாவின் மூலமா தான் அது ஸுஹூர் ஆகும். மாஷாஅல்லாஹ் இல்மை கொடுப்பது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பது மாஷாஅல்லாஹ் தஹகீக் செய்யும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அது மட்டும் அல்ல, தாயுடைய விந்திலிருந்து படைக்கப்பட்டது இந்த உடல்ல எந்தெந்த பொருள்கள் எல்லாம் எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் தந்தையுடைய விந்திலிருந்து படைக்கப்பட்டது எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் கேட்கலாம் மாஷாஅல்லாஹ். அப்ப ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் எலும்பு, நரம்பு, மண்டை ஓடு அதெல்லாம் என்ன ரொம்ப திடமானதெல்லாம் தந்தையுடைய விந்திலிருந்து படைக்கப்பட்டது. சதை, ரத்தம், நரம்பு, மென்மையான பாகங்கள் எல்லாம் தாயுடைய விந்திலிருந்து படைக்கப்பட்டது என்பதாக எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாப் சொல்றாங்க. அப்ப எந்த டாபிக்கா இருக்கட்டும், அல்லாஹ் விஷயமா இருக்கட்டும், மக்லூகாத் கைருல்லாஹ் விஷயமா இருக்கட்டும், மாசிவல்லாஹ் விஷயமா இருக்கட்டும், எந்த டாபிக்கா இருந்தாலும் எந்த இல்மாக இருந்தாலும் ஆழத்துக்கே அந்த இல்மு வரக்கூடிய ஒரே வழி எது மாஷாஅல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஸ்பத் செய்யப்பட வருது. மணி எத்தனைப்பா? 28 புரிஞ்சா? ஆழத்துக்கு பூரா மாஷாஅல்லாஹ் என்ன ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஸ்பத் செய்யப்படதான் எல்லா இல்மும் வருது மாஷாஅல்லாஹ். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லித்தாரான்? பில் கலம்ங்கற மாஷாஅல்லாஹ் கலமா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லதி அல்லம பில் கலம், அல்லதி அல்லம பில் கலம், அல்லதி அல்லம பில் கலம். கலமின் மூலமாக எல்லா ஞானத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். இங்க அல்லாஹ் கலம்னு யார சொல்றான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம் மாஷா. அப்ப ஈமான்ங்கிறது என்னங்க? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒப்பற்ற உயர்வெறும் பெருமைகளை எல்லாம் அல்லாஹ் எப்படி சொல்லி தாரான குர்ஆன் ஷரீஃப்ல அதை நாம படித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன
பரிசுத்தமான உண்மையான பேரின்ப காதல் கொள்வதுதான் ஈமான் பாஷா. ஈமான் என்ன? சிர்ஃப் ஹுப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃப் தான் ஈமான் பாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப் தான் ஈமான். பண்ணா எனக்கு என்ன ஹுசூர்ல மஹப்பத் இருக்குன்னு சும்மா வாய் சொல்லால விட்டு அடிச்சிட்டு போறதல்ல. எப்படி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நமக்கு குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி கொடுக்குறானோ அதன்படி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசாய. ஏன்னா ரசூலுல்லாஹ் நம்மளால விளங்க முடியாது, யாரால விளங்க முடியாது. அல்லாஹ்வை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாரால விளங்க முடியாது. அப்பேற்பட்ட நாயகத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வாறு சொல்லித்தாரானோ அதை நாம் படித்து மாஷா அல்லாஹ் அதை நாம் தெரிந்து அறிந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வற்றாத வளமான அன்பும் பிரியமும் பாசமும் மெய் காதலும் கொள்வதுதான் ஈமான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் பல அழகிய திருநாமங்கள் அல்லாஹ் சொல்லுவான். ஏராளமான தாராளமான அழகிய நாமங்கள் உண்டு குர்ஆன் ஷரீஃப்ல. அதுல ஒரு திருநாமம் என்ன? கலம். மாஷா அல்லாஹ். கலம்ங்கிறது என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய திருநாமம். மாஷா அல்லாஹ். கலமாகிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வற்றாத பேரின்ப காதல்ல மாஷா அல்லாஹ் வளமான வாழ்க்கையை காலமெல்லாம் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யூதீனல்லாஹு பிஃதலிஹி வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.